இந்த குளத்தின் அடுத்த கரையில் வந்து பாருங்க மாடுகள் வந்து மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது. அதோட வந்து இந்த கொக்குகளும் வந்து இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ தூரத்தில் பாருங்க ஒரு வல்லம் ஒன்று போய்கொண்டிருக்கு. இதுலேயே வந்து ஒரு வல்லம் ஒன்று கரையோதங்கி நிற்கிது. நான் நினைக்கிறேன் நீண்ட நாளாக தொழிலுக்கு போயிடல போலடாக்கு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து முத்தேர்காட்டு குளத்துக்குள்ளே தான் நிற்கிறோம். ஏன் இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து துடிக்க நல்ல ஒரு குளத்து மீன் வாங்கி தான் நல்ல ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து சுவை தரக்கூடிய ஒரு வெள்ளமாக புட்டு தான் வைக்க போகிறோம். அதை விட நாங்கள் இந்த குளத்துக்கு வந்து நீண்ட நாள் குளத்து மீன் வாங்கி சமைச்சு இப்போ நாங்கள் நிற்கிற இடங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும், வள்ளத்துக்கிட்டே வந்து நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் போய் துடிக்க மீன் தான் வாங்க போகிறோம். அதை விட நாங்கள் நிற்கிற இடங்களை பார்க்க உங்களுக்கு விளங்குது. இப்போ வந்து குளத்தில் வந்து தண்ணி எல்லாம் குறைஞ்சி கொண்டு வருது. இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும், அதிகமான வெயில், அதிகமான காற்று, அதனால் வந்து குளத்தில் வந்து வேகமாக வந்து தண்ணி வந்து குறைஞ்சி கொண்டிருக்கு. இப்போ குளத்தை பார்க்க எப்படி ஆசையாக இருக்குன்னு பாருங்கள். விடிய வெள்ளனக்கு இப்படியான காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுமெண்டா எங்களோட யூடியூப் தளத்தை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகளை வந்து நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு இயற்கையோடு சேர்ந்து அப்படியே குளத்தை அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே நாங்கள் மீன் வாங்குற இடத்துக்கு போவோம். அப்படியே பாருங்க, இதில் ஒரு வல்லம் வந்து நிற்கிது. விலையெல்லாம் வந்து இறக்கிட்டினோம். இப்போ கூடுதலாக வந்து பழமையாக நாங்கள் மீன் வாங்குகிற இடத்த விட இந்த காட்டுக்கரைகளுக்குள்ளான் வந்து வள்ளங்கள் எல்லாம் நிற்கிது. ஏனெண்டா அந்த அலை அடிக்கிற வழியாக அந்த அவைகள் வந்து வள்ளங்களில் வந்து பயணம் செய்கிறது வந்து சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து அவைகளோட இலகுவான முறையில் வந்து வள்ளங்களை வந்து தூர இடங்கள்லேயே விட்டுட்டு வந்துடுவினோம். இதில் வந்து ஒரு வல்லம் ஒன்று இருக்குது. அப்படியே இந்த குளத்திற்கு நாங்கள் அப்படியே உயரத்தில் பார்ப்போம். இந்தியாவில் வந்து ஒரே காட்டுக்கரை பாருங்க. இப்போ பாருங்கள், குளத்தில் வந்து எப்படி அலை அடிச்சு கொண்டிருக்கேன் பாருங்க. அதை விட வந்து தண்ணியும் வந்து வற்றி கொண்டே இருக்குது. இதெல்லாம் வந்து எங்களோட தோட்டங்களுக்கு வந்து தண்ணி பாயிறது. அந்த நடுவுக்குள்ளே வந்து மண் வந்து மூடுபடாமல் வந்து கட்டால் வந்து கட்டிக்கணும் பாருங்க. அதை விட எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த குளம். இப்போ நாங்கள் மீன்பாடிக்கு வந்துட்டோம். பாருங்கள், எத்தனை மூட்டை நிற்கண்டு. இழுப்பு கங்கடா மீன் இல்லடா. கொட்டுங்க நாங்கள் ஜாவதி கூட்டு விட்டுருவோம். அதில் அதை அடிங்க. ஹலோ, சொல்லுங்க. ஓ, எடுக்கலாமா?
சரியாம்மா இப்போ நாங்கள் வந்து மீன் வாங்கி எடுத்துட்டோம். இப்போ 600 வந்து 1 கிலோ மீன் வாங்கி எடுத்துட்டோம். இந்த குளத்தின் அடுத்த கரையில் வந்து பாருங்க மாடுகள் வந்து மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது. அதோட வந்து இந்த கொக்குகளும் வந்து இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு. மாடுகளுக்கு வந்து இப்போ மேய்ச்சல் வந்து சரியான குறைவு. இப்போ இந்த குளங்களுக்குள்ளான் வந்து இறங்கி நின்று மேய்ஞ்சு நிற்கிற மாடுகள். இப்போ தூரத்தில் பாருங்க ஒரு வள்ளம் ஒன்று போய்கொண்டிருக்கு. இதிலே வந்து ஒரு வள்ளம் ஒன்று கரை ஒதுங்கி நிற்கிது. நான் நினைக்கிறேன் நீண்ட நாளாக தொழிலுக்கு போயிடல போலடாக்கு. வள்ளம் நிற்கிற இடம் எங்கேயோ, குளத்து தண்ணி நிற்கிற இடம் எங்கேயோ இருக்குது பாருங்க. இந்த இடங்களை பார்க்க சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அழகான இடங்கள் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி குளத்தில் போய் மீன் மடி கொண்டு வந்துருக்குறாரு. இங்கே 1 கிலோ மீன் 1 கிலோ மீன் குளத்தலையில் வேணுன்னா 600 ரூபாய். வெளியில் வேணுன்னா இதை விட விலை கூட. இதை விட விலை கூட. அதை விட என்ன சொல்லுங்க அப்போ குளத்தில் போனால் துடிக்க மீன்களை பார்த்து வாங்கி கொண்டுடலாம். இப்போ நான் குளத்தில் போனோம்னா துடிக்க எங்களுக்கு விருப்பமான மீன்களை வந்து பார்த்து வாங்கி கொள்ளலாம். இன்றைக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 50-60 கிலோ மீன் கிட்ட பிடிச்சிருப்பினோம். அப்போ நான் வந்து இன்றைக்கு வந்து 1 கிலோ மீன் வாங்கி கொண்டு அதுவும் வந்து நீண்ட நாளை போல தான் இன்றைக்கு குளத்தில் போய் மீன் வாங்கியிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அப்போ நாங்கள் மீனெல்லாம் நல்லபடியாக வட்டி கழுவி எடுப்போம். இப்போ நாங்கள் மீனெல்லாம் நல்ல வடிவாக துப்புராக்கி வட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். இங்கே மஞ்சள் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். கட்டாயம் வந்து குளத்து மீனுக்கு மஞ்சள் போட்டு கழுவணும். அப்போ தான் அந்த வெடுக்கு தன்மை வந்து இல்லாமல் வெடுக்கு தன்மை ஒன்று இருக்கும். அது இல்லாமல் போகும். இந்த கறியை நாங்கள் வந்து கூட்டி தான் வைக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கூட்டி வைக்கிறதுக்கு அம்பர்லங்காய் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். நல்லபடியாக சீவி வச்சுருக்கிறோம். அம்பர்லங்காய் போட்டால் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். குளத்து மீன் கட்டாயம் வந்து ஒரு அம்பர்லங்காய் போட்டு நீங்களும் வந்து சமைச்சு பாருங்கள். அதோட பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி, கறிவேப்பிலாம் எடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் போட்டு நாங்கள் கூட்டி தான் வைக்க போகிறோம். அப்போ கூட்டி எடுத்தோம்னா கறி வைக்க தொடங்கலாம். முதல்ல நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போடுவோம். அதோட வெங்காயம், உள்ளியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். என்னடா மீன் குறைஞ்சிருக்கேன்னு யோசிப்பீங்க. அம்மாவுக்கு வந்து நான் 2-3 துண்டுகள் எடுத்து கொடுத்தேன் நான் பொரிக்கிறதுக்கானே எங்களுக்கு காணும் தானே. அதோட அம்பர்லங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். கணக்கு அம்பர்லங்காய் தேவையில்லை. அம்மா வந்து சீவி எடுத்து வச்சிருக்கிறோம். கறிவேப்பிலையே நாங்கள் கொதிக்க விட்டுட்டு போடுவோம். கறி நல்லா கொதிச்சு இறக்குற பருவத்தில் கறிவேப்பிலை போட்டு இறக்கலாம். அதோட கறிக்கிழவான உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட வந்து அளவான கறி மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கொள்ளுவோம். வெயில் கூட தானே, உரைப்பு கூட சாப்பிடக்கூடாது தம்பி. அதோட வந்து இந்த குளத்து மீன் கறிக்கு படப்புளி முக்கியமானது தானே. அப்போ இங்கே பாருங்க நாங்கள் படப்புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் விட்டுக்கொள்ளுவோம். அப்படியே நாங்கள் தேங்காய் பால் விடுவோம். தேங்காய் பால் பாருங்கள் நல்லபடியாக புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ உப்பு பொடியெல்லாம் நல்லா சேரட்டும். இப்படியே நாங்கள் கலந்து விடுவோம். அப்போ நாங்கள் இனி அடுப்பை மூட்டலாம். இனி அடுப்பை மூட்டினா சரி. கறி அடுக்கெல்லாம் மங்காளம் ரெடி. நாங்கள் இனி அடுப்பை மூட்டுவோம். இன்றைய காற்று குறைவல்ல, மழை குளம் ஒன்று இருக்குது தானே. உண்மையாக கட்டாயம் வந்து ஒரு மழை ஒன்று தேவை ஆகணும். மாடுகளுக்கு புல்லுகள் இல்லை. மாடுகளெல்லாம் ஆடி ஆடி தெரியுது ரோட்டில் புல் இல்லாமல். அடுப்பு நல்லா எரியுது. கறியை வைப்பேன். ஓ
குளத்து மீனோடனே நேரத்துக்கு பசிக்க ஒழிக்கிட்டு அப்படியே மூடி விடுவோம். இன்றைக்கு வந்து எங்களோட சமையல் செய்கிற இடத்த பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இன்றைக்கு வந்து கமு மர தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். சரியான வெயில் தானே, அதோட வந்து பக்கத்தில் எங்களோட நெல் வேலை எல்லாம் இருக்குது, நல்ல காற்றெல்லாம் வருது, இதுக்கு இருக்க நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது. இன்றைக்கு வந்து ரொம்ப மரம் பாருங்கள் எப்படி செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி வாயிரம் தானே நடுக. அதை விட இப்போ வந்து சரியான வெயில், எல்லோரும் வந்து கவனமாக இருங்கோ. அதோட வந்து வழி பயணங்களை வந்து குறைச்சி கொள்ளுங்க. 7 மாணவரை தண்ணி குடிக்கணும், குளிர்மையான சாப்பாடு சாப்பிடணும், குளிர்மையான இடத்துல வந்து இருக்கணும், உரைப்பு சாப்பிட கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும் கட்டாயம். இப்படியே வாழை தோட்டத்தில் பார்ப்போம், ஏதாவது வாழைக்குள்ளே ஏதாவது பழுத்திருக்காண்டு. குலா ஓட்டுறதுக்கு பழுக்க இல்லைண்ணே. வாழைக்குள்ளே எங்கேயோ இருக்குது, பொத்தி வந்து எங்கேயோ இருக்குது பாருங்க. உடைச்சு விட்டா தான் வாழை பாருங்க எந்த நீட்டாண்டு வாழைக்காய் நல்ல பெருசாக வரும். உடைச்சிடுவோம் மேலே. ஓ அப்பா இருந்தால் பாடத்தில் உடைச்சிடுவேன் தெரியுமா. அதை விட என்ன சொல்லுங்க, இதை வந்து சமையலுக்கு எடுக்கலாம். இந்த வாழை பற்றி வந்து நல்ல சுவையாக இருக்கிறாண்டா கறி வாழை பற்றி தான் உண்மையிலே சமையலுக்கு எடுக்கணும். சீனி வாழையில அப்போ நாங்கள் இப்படியான வாழை பற்றியெல்லாம் உடைச்சி விடலாம். இதுலேயும் ஒரு வாழைக்குழி ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே நாங்கள் கறியை பார்ப்போம் என்ன நிலப்பாட்டில் இருக்கண்டு. இப்போ கறியை திறந்து பார்ப்போம். கொதிச்சு கொண்டு இருக்கு கறியனை. கொதிச்சு கொண்டு இப்படி கப்பையை விட்டு கிட்ட பயமாக மீன் எல்லாம் உடைஞ்சிருமோ. உப்பு பொடி பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. எல்லாமே கணக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் பத்தணும் என்ன, இன்னும் கொஞ்சம் கறி வத்தணும். அதோட நாங்கள் கறிவேப்பிலையே போடுவோம். இப்படியே மூடி விடுவோம். நல்ல படிவாக கறி இன்னும் கொஞ்சம் வத்தணும். வத்தட்டு கறியை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கு தம்பி. நல்லா வத்தி கொண்டு வந்துட்டேனே. பாசம் வந்து அப்படி தான் இருக்கு. வெள்ளமா போட்டு இப்படி தான் இருக்கணும். டேஸ்ட் பார்ப்போம் திருப்பியும் ஒரு காலண்ணே. நல்லா இருக்கு. கறியை பார்க்கவே தெரியுது. இப்போ நாங்கள் இறக்குவோம் என்ன. இறக்குறது கொண்டு இல்லைங்க, இதைத்தான் பிடிச்சி இறக்கப்போம். இவ்வளோ மரங்கள் இருக்குது. எனக்கு இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது தம்பி. அதை விட எனக்கு வந்து பசி எழும்பிட்டு. கறி ஆறட்டும் சாப்பிடுவோம் நாங்கள். இப்போ நாங்கள் மீன் கறியும் பச்சு எடுத்துட்டோம். அதோட வந்து அம்மா வந்து மீனும் வந்து பொரிச்சு தந்துட்டா. இப்போ அதோட வந்து புட்டும் வந்து அவிச்சு தந்தவ அம்மா தான் இன்றைக்கு. அப்போ நாங்கள் வந்து சாப்பிடுவோம். வெள்ளை புட்டுக்கு இந்த மீன் குழம்பு எப்படி இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பாட்டை ஆரம்பிப்போம். வெள்ளை புட்டு அப்படியே மீன் பொரியலையும் எடுத்து வைப்போம். இன்றைக்கு வந்து 2 பொரியல் போடாது. பொரிச்சதே 4 துண்டு தான், 2 வந்து எனக்கு வந்துட்டு. உண்மையிலேயும் எனக்கு வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து தலை மீன் தான் விருப்பம். என்ன தான் இருந்தாலும் குளத்து மீனில் தலை மீன் ஒரு சுவை உண்டு, புறம்பான சுவை. அப்போ நாங்கள் இனி சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். தலை மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
வெள்ளமா புட்டுக்கு மீன் குழம்பு அப்படி தான் இருக்குது. இன்றைக்கு வந்து வாயில் கதையே வராது, அந்தளவுக்கு வந்து சாப்பாடு நல்ல சுவையாக இருக்குது. அதை விட நல்ல பசியும். நீண்ட நாளே இப்போ குளத்து மீன் சாப்பிட இவ்வளோ நாளும் சாப்பிட்றத விட நல்ல ஒரு சுவையாக இருக்குது. அதோட மீன் பொரியல் இன்னும் நல்ல சுவையாக இருக்குது. தலை மீனை வந்து எப்படி சாப்பிடணும்னா நல்லபடியாக சூப்பு சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா தான் தலை மீன் வந்து நல்ல சுவையாக இருக்குது. அதை விட அம்பர்லாம் போட்டு வச்சா தானே உண்மையாக நல்ல ஒரு மீன் குழம்பு. நான் நினச்சேன் அம்மா மட்டும்தான் குளத்து மீனை நல்ல ஒரு சுவையாக குழம்பு வைப்பாண்டு, அதை விட ஒரு சுவையாக அக்கா வச்சுருக்கிறாண்டாக்கி. உண்மையாக நல்லா இருக்குது மீன் கறி வந்து. மீன் கறி மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து புட்டு மீன் பொரியல் எல்லாம் இன்றைக்கு வந்து உண்மையாலே வேறு லெவல் சாப்பாடுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கு வந்து உரைப்பு உப்பு எல்லாம் நல்ல ஒரு அளவாக இருக்குது. உண்மையாக இன்றைக்கு வந்து அருமையான ஒரு சாப்பாடு. நீங்களும் வந்து நேரம் இருக்கிற நேரம் இப்படி குளத்து மீன் வாங்கி சமைச்சா இப்படி ஒரு வெள்ளமாக புட்டுண்டா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இப்படி ஒரு சுவையாக இருக்கும்ண்டு. அப்போ நாங்கள் இந்த காலையோடு முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு இடத்தாலும் சந்திப்போம். பாய் பாய்.